Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். 2 பைல் இருக்கு இன்னைக்கு, ஓகேவா? அடுத்த 48 மணி நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 48 hours வந்து எப்படி இருக்க போகுது, பைல் 1 பைல் 2 உங்களுக்கு எது செலக்ட் பண்ணணும், எந்த டெக்கு செலக்ட் பண்ண தோணுதோ அதை எடுத்து பாருங்க, ஓகே? லெட் அஸ் ஸ்டார்ட் தி ரீடிங். So pile 1, hi pile 1, யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ, pile 1, this deck is nothing but Radiant Rider White Tarot. Okay, let's see உங்களுக்கான next 48 hours pile 1க்கு எப்படி இருக்க போகுது. Please spirit, what about next 48 hours for pile 1? Wow, moon, sun நினைச்சிட்டேன். சன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் பார்த்தோன்னே வந்துட்டு சன் அப்படின்னு மைண்டில் பட்டது. ஸோ குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவு கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது, ஓகேவா? மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உங்களோட இன்ட்யூஷனை வந்து பயன்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரிய வருது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் தான் உங்களை வந்து காப்பாற்றும். அதனால உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதாவது அந்த உள்ளுணர்வு அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நினைக்கும் போது என்ன ஆகும்னா, இதுதான் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு குரல் மெதுவா கேட்கும், ரொம்ப மெதுவா. அடுத்த செகண்ட்ல என்ன ஆகும்னா பிரெயின் வந்து ஒர்க் ஆகும், இது இல்லை அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் உள்ளன்னு மெதுவா கேட்டுச்சு இல்லையா, அதுதான் அந்த உள்ளுணர்வு, ரைட்? ரெண்டாவது ஒர்க் பண்ணது வந்து பிரெயின், அது வந்து தோத்து தான் போகுது. ஸோ உள்ளுணர்வு தான் வந்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் ஒரு கடவுளாகவே வந்து போட்டுடலாம். தியானம் செய்ய அந்த உள்ளுணர்வு வந்து ஒரு நமக்கு ஒருத்தருக்கும் அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு, உள்ளேருந்து அவர் பேசுகிற மாதிரி, ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ண அந்த உள்ளுணர்வு வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அது ஈஸியாக வந்து உங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வரும், ஓகேவா? தியானம் செய்ய உங்களுக்குள்ள வந்து ஈஸியாக அந்த டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 48 hours வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்தணும், அண்ட் முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணணும், ஓகே? சந்திரனை வழிபடுங்க, ஓகே? What about next 48 hours for pile 1? Please spirit, pile 1. 9 of cups, உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு பார்க்க முடியுது, ஓகேவா? உங்களுடைய ஆசை நிறைவேறும். அண்ட் வாவ், 10 of cups வேர்ல்டு, வெரி நைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷன் வந்து வருது, உங்களுக்கான ஒரு கம்ப்ளீஷன் வருது. அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு நியூ பிகினிங் வருது, நியூ ப்ரப்போசல் வருது, சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட் வருது, ஓகே? ஃபேமிலி கெட் டுகெதர், நீங்கள் அப்ராடில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ராவல் இருக்குது, ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலாம். அண்ட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்க முடியும், ஓகே? உங்களோட ஆசையை நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்குறோம், வெரி நைஸ். உங்களுக்கு அது கூட குழப்பமா இருக்கலாம், ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா, நடக்குமா நடக்காதா, இந்த 2 நாள் ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கலாம். 5 of wands, சின்னதாக நீங்கள் ஒரு வேலை செய்யணும், ஒரே ஒரு ஸ்டெப் சாரி, இது 9 of wands, 9 வெரி நைஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க, ஜெயிச்சிருவீங்க, ஜெயிக்கக்கூடிய ஒரு விளிம்பில் தான் இருக்கிறீங்க. ஆனால் பல தோல்விகளை வந்து சந்திச்சிட்டிங்க, ஓகேவா? அதனால இப்போ குழப்பம், இதில் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கவா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்குது. ஆனால் அவங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றதும் தெரியுது, ஓகே? நெக்ஸ்ட்டு 48 hours
whatever may be the thing, பாஸ்ட்ல என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க, ஓகே. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டனால ஒரு பயம் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஜெயிக்க முடியும். எஸ், பாருங்கள், 6 of Wands, சக்ஸஸ், ரைட்? சக்ஸஸ் ஆக போது, நியூ பிகினிங் இருக்குது. இந்த ஃபைட்டு ஒரு போராட்டம், இந்த நியூ பிகினிங்கான ஒரு எஃபோர்ட் வந்துட்டு நீங்கள் போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சுற்றி இருக்கிறவங்களோட சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை சுற்றி இருக்கிறவங்க சில ட்ராமா பண்ணலாம், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு சைல்டிஷாக வந்து யூனிவர்ஸை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும், ஓகே. ஒரு தெளிவு கிடைக்கும், நியூ பிகினிங்காகவும் அது வந்து இருக்கும். இது வரைக்கும் ஸ்டக்காகி இருந்தது உங்கள் எனர்ஜி அப்படின்னா இனிமேல் அது இருக்க போகிறதில்ல. உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க, ஓகேவா? 8 of Pentacles, பிஸியாக இருப்பீங்க, ஒர்க்கு நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை முடிக்கிறது கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம். பட் எனிஹவ் நீங்கள் வந்துட்டு அதிகமாக உழைப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பாருங்கள், வா, நல்ல விஷயங்கள் நிறைய வருது. எந்த பாதையை சூஸ் பண்ண தெரியல அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு குழப்பம், அந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை ஒரு முடிவுக்கு வருது. டெத்து பாருங்க, அது பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு தெரியுது இந்த 2 days, நெக்ஸ்ட் 48 hours, ஓகே. அதாவது 2 daysல, ஓகேங்களா? அண்ட் இங்கே என்ன பார்க்குறேன்னு பாருங்கள், உங்கள் பர்சன் சப்போஸ் நீங்கள் ஃபெமினினாக இருக்கீங்க அப்படின்னா மாஸ்குலின் வந்து பிளான் பண்ணுறாங்க, கமிட்மெண்ட் வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஃபார் சம்திங் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஓகே. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப், உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் லவ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட், கிங் ஆஃப் கப்ஸ், ஓகே. லவ் அண்ட் கேர் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்டுக்காக பிளானிங் அண்ட் வெயிட்டிங் அப்படின்றதும் தெரியுது, ரைட்? எனிதிங் ஸ்பெஷல் ஃபார் ரிலேஷன்ஷிப், ப்ளீஸ் put it. பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா டவர், பிரேக்கப் வந்து உடைய போகுது. அண்ட் ஆஃப் அவங்க வந்து உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, முடிவு எடுக்க முடியல, அதனால கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. ஆன் அண்ட் ஆஃபாக அவங்களுக்கு தோணுது பார்க்கணும், சரி பண்ணணும், அந்த மாதிரி. எனிதிங் எல்ஸ் பைல் 1க்கு ப்ளீஸ் புரி. எனிதிங் எல்ஸ்? Ace of Wands, நியூ பிகினிங் காட்டுதே, வெரி நைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மறுபடியும், ஓகேவா? ஒன்றும் இல்லாமல் இப்படி உடஞ்சி போன ரிலேஷன்ஷிப் அப்படி மெதுவாக மலர ஆரம்பிக்குது, ஓகேவா? கம்யூனிகேஷன் வரும். எஸ், நீங்கள் மீட் பண்ணலாம் சில பேர், ஓகே. Ace of Pentacles, new beginning, 3 of Cups, wow, 8 of Cups, High Priestess. அந்த ஒரு நியூ பிகினிங் வர இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் வர இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்து அவங்களோட கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கலாம், இல்லை அழகாக இருக்கலாம், இல்லை நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ஒர்க் ஆகலாம், உள்ளுணர்வு சொன்னோம் இல்லையா, சப்போஸ் அந்த மாதிரியும் தெரியுது, இல்லை உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த விஷயத்துலலாம் இருந்து மூவ் ஆன் பண்ணிடுவீங்க, பண்ணணும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ஓகேவா? நீங்கள் மூவ் ஆன் ஆடுறீங்க, இந்த மாதிரியும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸில் நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். சீக்ரெட்ஸை வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில்
அந்த சீக்ரெட்ஸ்ல இருந்து நீங்க விலகி வரலாம். ஓகே, ஸோ இங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது நியூ பிகினிங் வந்து நிறைய தெரியுது. கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, இது ரெண்டுமே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், புதுசா மலர்றதுக்கான ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அந்த மாதிரி எடுத்தோடனே கமிட்மெண்ட் அப்படின்னு இல்லாம ஒரு விதை போடுற மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்குது. ஓகேவா, அந்த மாதிரி தெரியுது. ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் pile 1. I will meet you in my next video. Take care. Bye. ஹாய் pile 2. யாரெல்லாம் இந்த டெக்கு சூஸ் பண்ணீங்களோ pile 2 உங்களுக்கான நெக்ஸ்ட் 48 hours எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். லெட்ஸ் see. What will be the next 48 hours for pile 2? Please spirit. Next 48 hours. High Priestess, Judgment, பெரிய பெரிய கார்டா வருது. So இது 5 of Swords. அதாவது 4 of Wands. Someone is approaching you. ஒரு நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம். இல்லைனா ஸ்டார் இருக்கு, உங்களுடைய பர்சன் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா இங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. சப்போஸ் இவங்க வரும்போது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். சில உண்மைகள் தெரியணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அது ரிலேட்டடா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். எஸ், அதுதான் இங்க சில உண்மை தெரியணும், ரகசியம் இருக்கு அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம். எனிகோ நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறீங்க, டேரோ ரீடரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல டேரட்டை பத்தி தெரியும் உங்களுக்கு அப்படின்றதும் இருக்கு. அண்ட் ஒரு இன்ட்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து காட் ப்ரொடெக்ஷன், ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்க ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இஷ்யூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம். சம்வாட் தெரியணும், ரகசியம் தெரியணும், சில சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது கூட கோவமா இருக்கலாம் சில பேருக்கு இது பொருந்தலாம், எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் a general reading. ஓகேவா, குரூப் 2 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து ஜெனரல் ரீடிங். ரைட், அடுத்து வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட். எஸ், ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கூட வந்துட்டு லைஃப்பை பற்றின ஒரு ரியலைசேஷன், லைஃப்பை பற்றின போதவில்லை, சிச்சுவேஷன் பற்றின ஒரு ரியலைசேஷன், ஃபேமிலி பற்றின ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரலாம், இல்லை அவங்களுக்கு வரலாம். ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்றதும் தெரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ஓகே, அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு நியாயம் வந்து தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களால நீங்க வந்து சூழப்பட்டிருப்பீங்க. சம்வாட் தேர்ட் பார்ட்டிஸ்னால சூழப்பட்டிருக்கலாம். ஓகே, இல்ல உங்களுடைய இல்லூஷன்ஸ்னால நீங்களாவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸை போட்டு அதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற புரிதல் வருது. சில விஷயங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்ல நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கம்யூனிகேஷன், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், உங்களுக்கான பொறுப்புகள் நிறைய வரலாம். இல்ல சில கம்யூனிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரலாம். இல்ல உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். அது வந்து உங்களுடைய காலத்தையே மாத்தும். ஓகே, ஸோ ஈவன் என்ன இங்க சொல்லனா, உங்க பர்சன்ட்ட இருந்து ஒரு மாற்றம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
again justice. He is thinking, he or she, உங்க பர்சன் வந்து ரொம்பவே எப்படி திங்க் பண்றாங்கன்னா கமிட்மெண்ட் பத்தி முடிவெடுக்க முடியல அவங்களுக்கு. பிகாஸ் இது நிலைமை சரியா ஆகுமா ஆகாதானே தெரியல. சில பேருக்கு டிவோர்ஸ் ரிலேட்டடா ஒரு பிரச்சனை தெரியுது, பட் அது ரிலேட்டடா எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல அப்படின்றது தான் தெரியுது. ஓகே, பிகாஸ் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஓவரா அன்பா இருந்தீங்க, கேரிங்கா இருந்தீங்க அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வெரி நைஸ். அதை பத்தி அப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, ஆனா எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், இப்போதைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும், நிறைய போராடிட்டேன், நிறைய வந்து கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல அமைதியா இருக்கிறாங்க. ஓகே, சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஒரு சிலர் வந்து உங்க பர்சன் ஆல்ரெடி மேரிடா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்க நெக்ஸ்ட் 48 டேஸ்ல உங்களுக்கான ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ரகசியமா சில பேருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஓகே, எங்க இருந்து வந்து யார் என்னன்னு கூட உங்களுக்கு புரியாம இருக்கலாம். லெட்ஸ் see anything else please spirit. உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் இல்லை நிறைய வாய்ப்புகள் வருதா, கண்டிப்பா உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் எடுங்க. நைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது எஸ், சில பேருக்கு வந்து உங்க பர்சன் மேபி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிற விஷயத்துல கட்டுப்பட்டு ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அவங்க வரும்போதெல்லாம் நீங்க அவைலபிளா இருக்கணும், இல்லைன்னா வந்து என்ன பண்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஸோ அவங்க வர்றது போறது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது வந்து இதாலேயே வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது. ரைட், பட் எனிஹோ என்ன தெரியுதுன்னா someone is coming towards you. உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் வந்து உங்களை நோக்கி வராங்க. அகெயின் மூன் கார்டு உங்களுக்கு வந்து பைல் 2க்கு ஐ திங்க் பைல் 1மே பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரி நைஸ். பைல் 1 கம்ப்ளீட்டா வந்து பாசிட்டிவா இருந்தது, கம்ப்ளீட்டா வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படி இருந்தது. ஃபைன். பைல் 2க்கு கொஞ்சம் அப்படி ஒரு நிறைய பாசிட்டிவ் இருக்கு, கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் மனக்குழப்பம், மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் எஸ், மூட் ஸ்விங்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க இன்ட்யூஷனை மட்டுமே பயன்படுத்துங்க, வேற எதுவும் வேண்டாம். உங்க உள்ளுணர்வு மட்டுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பா வந்துட்டு தியானம் பண்ணுங்க. ஓகே, மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், குழப்புறதுக்குன்னே நிறைய விஷயங்கள் வரலாம். பட் அப்படியே உங்களுக்கு வந்தாலும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அது வந்து ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. நாரதர் கழகம் நன்மையில் முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுடைய இமோஷனல் லாஸ் இல்லைன்னா மணி லாஸ் அது ஏற்பட்டிருந்தா அதுல ஒரு மாற்றம் வருது. ஓகே, இல்ல உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நீங்க உங்க பர்சனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எடுக்கவா வேணாம் தெரியல, வரதாண்டா மறுபடியும் வரட்டும். லெட்ஸ் see. அதுதான் அந்த இமோஷனல் லாஸ்ல இருந்து மீண்டு வரணும். யாருக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஓவரா இருக்கு. ரைட், சில பேர் வந்து someone is walking away அப்படிங்கறத நான் இங்க பாக்குறேன். ஓகே, ஹோப்பே இல்லாம ஒரு ஃபீல்ல ஒரு ஹார்ட் பிரேக் தெரியுது. ஆனா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கனால இது எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வருது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது சம் குட் கம்யூனிகேஷன் ஏற்படலாம். எல்லா அவங்க பர்சன்ட் இருந்து ஒரு எனர்ஜெட்டிக் கம்யூனிகேஷன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே வந்துட்டு ஹார்ட் பிரேக்கா இருக்கு, பர்டனா இருக்கு. ரைட், கிங் ஆஃப் வான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை எவ்வளவு நாள் தான் மறைக்கிறது. இந்த மூன் ஒரு பயம் இருக்கலாம் அவங்கள பார்த்து கூட அவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை மறைச்சு வச்சிருக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டனா தான் இருக்கு. ஓகே, வாட் எல்ஸ்? ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும், ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அண்ட்
அதான் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சில பேருக்கு நியூ ஐடியாஸ் வந்து வரும். அந்த ஐடியாஸ் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றும். கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் வந்து இங்க இருக்கு, ஏற்படுது. ரைட். அது அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கும் புரிய வரும், உங்களுக்கும் அவங்க மேல அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கும் வந்து புரிய வரும். ரைட். உங்க ஹெல்த் வந்து நீங்க பார்த்துப்பீங்க கொஞ்சம். குயின் ஆஃப் வான்ஸ் வந்து யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆனா என்ன தருதுன்னா அவங்க ஹாப்பினஸ் நோக்கி போறாங்க, நீங்க உங்க ஹாப்பினஸ் நோக்கி செயல்படுறீங்க அப்படின்றது தெரியுது. என்னதான் நடக்கும் அடுத்த 48 ஹவர்ஸ்ல அப்படின்னா, அதுதான் சொன்னேன் இல்லையா, நிறைய வந்து சம்வாட் அவங்க பர்சன்ட் கம்யூனிகேஷன் வரலாம், வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு, ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. சம்வாட் நீங்க நிறைய கஷ்டப்பட்ட அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல அதுல வந்துட்டு ஸ்டெப் எடுங்க, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகே, பாஸ்டே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்ல உங்க பர்சன் வந்து பாஸ்ட் நினைச்சிட்டு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா வந்து என்னது, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். சில பேருக்கு கரியர்ல வந்துட்டு நியூ ஜாப் அமையும். ஓகே, ப்ரமோஷன், சம்வாட் கரியர்ல வந்துட்டு ஒரு நியூ growth இருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். அது வந்து உங்களுடைய இமோஷனல் ஹார்ட் பிரேக் எல்லாம் வந்துட்டு அது சரி பண்ணும். அது மூலமா நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. someone is planning for new beginning. Very good. relationship related ஏதாவது for breakupல இருக்கிறவங்களுக்கு ப்ளீஸ் புரியுது. I mean, what will be the next 48 hours? லோன்லியா ஃபீல் பண்றாங்க உங்க பர்சன், என்ன செய்யறதுன்னு தெரியல. வாட் எவர். ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுது. மேபி அவங்க அமைதியாவே, இங்க பாருங்க 2 ஆஃப் கப்ஸ் இருக்கு, ஃபூல் இருக்கு. எஸ், ஒரு நியூ பிகினிங் இருக்க போது. சில பேர் உங்க சோல்மேட்ஸை மீட் பண்ணுவீங்க, சில பேருக்கு வந்து ஒரு நியூ லவ் கூட இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க ஆனா நிறைய நான் பாசிட்டிவ் எனர்ஜி பாக்குறேன். ஸோ உங்க பர்சனே ஒரு நியூ பிகினிங்க்கு வந்துட்டு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மாற்றம் வந்து பார்க்க முடியுது. ரைட். எஸ், இதனால நிறைய அவங்க உங்களை விடுறதா இல்ல உங்க சைடு வரதா அப்படின்ற பத்தியே தெரியாம இருக்கலாம். அதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. சில பேர் வந்து இன்னொரு விஷயம், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா இருங்க மீன்ஸ் எஸ், இது வந்து Ace of Cups, 6 of Cups, reunion. எஸ், டவர் வந்துட்டு உங்களுக்கு நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது, ரீயூனியனுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் இருக்க போகுது. ரைட், பைல் 2 ஃபர்ஸ்ட் கார்டு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.